ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் தூங்கி எஞ்சோடனே முத வேலையை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஆமாங்க, எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு பார்த்துக்கோங்க. 3 குட்டி போட்டிருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நானும் ஒரு குட்டியை எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்தேங்க. குட்டியை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நேர்மை, எருமை, கருமைங்கிற மாதிரி நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் வீட்டு ஆடுன்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கிட்ட கேட்டு யார் வீட்டில் எங்கள் ஆடு நிற்கின்னு பார்த்து அந்த ஆட்டுக்காரங்கிட்ட போய் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து தூக்கிட்டு போனாங்க. ஆனால் ஆடை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெயிலில் வேற நின்றுச்சு, தொட கூட விட மாட்டேன்ட்டுருச்சு. முட்டை வந்துருச்சு நம்மளை. மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. குறையும் நல்லவங்களாவே இருந்துக்குவோம் அப்படின்ட்டு ஆட்டுக்காரங்களை வர சொல்லி அவங்கக்கிட்ட ஆடை ஒப்படைச்சிட்டோங்க. அவங்க வந்து ரொம்ப நன்றிமா நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லி ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா இருக்காப்பா. மதியம் நல்லா சாப்பிட்டுவிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களை எழுப்பி விட்டாச்சு. மணி 4 மணி ஆகுதுங்க. போய் பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க எழுந்திரிச்சு பிள்ளைங்களை கூப்பிட போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை தாங்க இன்றைக்கி அவிக்கலாம் அப்படின்ட்டு இது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது. அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததில் பாதி அவிச்சது போக மீதி பாதி இருந்துச்சு, அவிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை தான் அவிக்கிறேன். டீ போட்டுட்டு இருக்கக்குள்ள பசங்க அதுக்குள்ளே வந்தாச்சு பார்த்துக்கோங்க. இன்னையோட லாஸ்ட் எக்ஸாம் முடியுதா. பிள்ளைங்க வரும்போதே ரொம்ப ஹாப்பி. பாருங்கள் எங்கள் பாப்பா பாருங்கள், ஷூவை தூக்கி எறிகிறத பாருங்கள், சந்தோஷம். இந்த மாதிரி தாங்க 2 பேருக்கு ஒரே குஷி தாங்க முடியலை. அப்பாடா எக்ஸாம்லாம் முடிஞ்சதுப்பா, இனி 1.5 மாதத்துக்கு இந்த பேக்கை தூக்கவே வேண்டாம், கண்ணுலே படக்கூடாது அப்படின்னு தூக்கி பேக்கை தூக்கி கொண்டு போய் ஒரு வாரமாக தூக்கி கொண்டு போய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. என்னடா இருக்குது திங்கிறதுக்குன்னு வந்து தேடிக்கிட்டு கிடங்க. ஒன்று ஃப்ரிட்ஜை திறக்கு, ஒன்று பாத்திரத்தெல்லாம் உருட்டுது, என்னடா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் நாங்கள் டீயும் போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா இந்த குலோஜாம் பாக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு, அம்மா இந்த குலோஜாம் என்னைக்கு தான் செஞ்சு தருவீங்க, வாங்கி 1 வாரம் ஆகுது அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க. இருமா செஞ்சு தரேன், இனிமேல் ஸ்கூல் லீவு தானே, 1.5 மாதத்துக்கு எப்படி எங்களை பாடாதான் படுத்த போறியே, அதனால் இரு நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சிஸ்டர் எடுத்து பாக்கெட்டை ஓப்பன் பண்ண போனான். பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிடாத சிந்திரும், அதனால் உனக்கு நாளைக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இப்போ காஃபியெல்லாம் டீ ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இஞ்சி தட்டி போட்டு நல்லா சூப்பராக ஒரு டீயை போட்டாச்சு பார்த்துக்கோங்க. டீயை போட்டு வச்சோம்னா அதுக்கு ஜூஸு கேட்குதுங்க. ஜூஸை போட்டால் டீயை கேட்குதுங்க. மாற்றி மாற்றி இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்களாடா அவங்க குத்த. இன்னும் 1.5 மாதத்துக்கு நான் என்ன தாக்கு பிடிக்க போகிறேன்னா தெரியலையே. தயிர் உரம் ஊற்றி வச்சுருக்கேன், இதை அடித்து கலக்கி தரட்டா நல்லா குழு குழுன்னு இருக்கும் குடிக்க. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பாத. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. இன்னும் போ. மோர் அடித்து தந்தால் நல்லா குடித்தா குழுக்குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் குடிக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு ரோஸ் மில்க்கு இல்லைனா லெமன் ஜூஸு அந்த மாதிரி ஜூஸு கேட்குறாங்க. சீனி இல்லாத நேரத்தில் தான் ஏன்டி நீ உயிரை வாங்குதீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாது, எல்லோரும் காப்பியை குடிங்க அப்படின்னு காப்பியை போட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூடிக்கிட்டு கம்முன்னு காப்பியை குடிச்சதுங்க. நானும் காப்பியை குடிச்சிட்டு கடையிலலாம் கொஞ்சம் உடச்சி நானும் சாப்பிட்டேன். பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் சத்த கட்டாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனுக்கு மூஞ்சி போல் மோர போல். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும். இப்படி சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு வேலையும் நடக்காதுடா சாமி, எந்திரிச்சு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு வேலையை ஆரம்பிக்க கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோதுமைலாம் அலசி காய வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளையில் காஞ்சிருது, இருந்தாலும் நம்ம 2-3 நாளைக்கு காய வைப்போம். வாயில் போட்டு போட்டு கடிச்சு பார்ப்பேன். அப்பப்போ நல்லா கருக்கு பொறுக்குன்னு நல்லா இதானால் தான் நல்லா திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, சீக்கிரத்தில் பூச்சி பட்டா பிடிக்காது அப்படின்ட்டு நல்லா காய வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளைக்கு சேர்த்து காய வைக்கலான்னு காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாத்தையும் கூட்டலாம் அப்படின்ட்டு வீடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் வாசலையும் வந்து கூட்டிக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்டுக்கு எய்த்து வீட்டு கேட்டை திறந்தோடனே ஒரு நாய் வந்து நிற்கி பாருங்க. அந்த நாய் டெய்லி இதே நேரத்துக்கு இதே டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க. அந்த பாப்பா அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாளா, அதே டைமுக்கு கரெக்டாக வந்து பிஸ்கட் போடுவா பார்த்துக்கோங்க. அதே டைமை கனெக்ட் பண்ணி வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வாசலில் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டேன் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கார் வாசலுக்கு நேராக கொண்டு வந்து பைக்கை விட்டுருந்தாரு. சரி அதையும் 2 குளியல் குளிக்கட்டும், அதுவும் அது என்றைக்கு குளிக்குது அப்படின்ட்டு அது மேலேயும் தண்ணி தெளித்து விட்டு குளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் கையாக கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் இழுத்துட்டு பூவாய வரலாம் அப்படின்ட்டு பூவாயதுக்காக வந்தேன். எங்கள் வீட்டில் இந்த பூ இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி பூவெல்லாம் எதுவும் ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகணுன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். முகூர்த்த நாள் டைம்லலாம் பூ வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வளர்த்தேன். ஒரு பிச்சிப்பூ செடி, அதுக்கப்புறம் ஒரு கனகாமரம் செடி, ஒரு கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் ஒரு கொய்யா, ஒரு சப்போட்டா, வாழைக்கன்று, இவ்வளவு தாங்க எங்கள் வீட்டில் நிற்கிது. வேறு ரொம்பலாம் இல்லை.
இந்த ஒரு 2, 3 செடி தான் இதுக்கு குட்டி இடத்துக்குள்ள நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேங்க இந்த செடியை வளர்க்கறதுக்குள்ள. எங்கள் வீட்டில் வேறு ஆடு உண்டா, ஆடு வேறு அப்பப்போ கடிச்சு கடிச்சு விட்டுரும். அது கடிப்பட்டு அப்படியே தளிர் வச்சு அப்படியே வளர்ந்து வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிச்சிப்பூ ஒன்றை மட்டும் வளர்த்துட்டேங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் செடி கண்டிப்பாக இருக்கணுங்க. அதுவும் இந்த மாதிரி பூச்செடிகள் இருந்தால் நல்லது. ஏற்கனவே நம்ம காசு கொடுத்து எதுவும் வாங்க வேண்டாம், தலையில் அப்பப்போ நம்ம இஷ்டத்துக்கு பறித்து வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறக்காகவே வேணுங்கிறக்காகவே கஷ்டப்பட்டு இந்த செடியை வளர்த்தேங்க. நல்லா வளர்ந்துட்டுங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெறும் காம்பு மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே குச்சி நல்லா நேராக நீட்டமாக வந்து மேலே மாடிக்கு வந்து இலை பூரா நல்லா வளர்ந்து இந்த கொடியெல்லாம் படர்ந்து அப்படி கிடக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம மேலே மொட்டை மாடியில் போய் நம்மளே ஆஞ்சிக்கலாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி பூவும் நல்லா பூக்குங்க. சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட நிறைய பூ பூக்குங்க. ஆயிரதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும், கெட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிருங்க, பூவை கெட்டுறதுக்கும் பறிக்கிறதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த சைடில் காம்பவுண்டில் நிறைய வேப்பமரம், ஒரு வேப்பமரம் நின்றுச்சு பார்த்துக்கோங்க. அதில் நிறைய கிளைகள்லாம் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. நானும் சின்ன மரமாக இருக்கும் போதே அதை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா காம்பவுண்டை தூக்கிடும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரங்க ஆட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அது பெரிய செடியாகவே வளர்ந்துட்டுங்க. இதை இப்போ என்ன செய்ய, வெட்டுறதுக்கு முடுக்கு வந்து காம்பவுண்டு வந்து ரொம்ப சின்ன முடுக்காக இருந்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போய் நம்ம வெட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய, அப்பப்போ வளர அந்த கொப்பை மட்டும் ஒடிச்சு விட்றோம். ஏன்னா அதுக்கு நேராக துணி காய போடுற அந்த கம்பி இருக்குதா, அதனால் துணியை காய போட்டால் வெயிலில் நல்லா இந்த என்னது மழை டைம்லலாம் துணி நல்லா காயாது. அதுக்காகவே அப்பப்போ வெட்டி விட்டுருவோம் பார்த்துக்கோங்க, உடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தெருவில் ஆடுகள்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆடு மேய்க்கிறவங்க ஆடை கொண்டுட்டு வந்து விட்டுருந்தாங்க பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா சைக்கிளில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சுங்க. ஞாபகம் வருதே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம், பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சுங்க. நம்மளும் இதே மாதிரி குட்டி பிள்ளையாக கிடந்து விளையாண்டுட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சி போகிற ஆஞ்சாச்சிங்க. பார்த்திங்களா, ஒரு 100 பூவாவது தாண்டி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். நல்லா கெட்டி வச்சோன்னா ஒரு முளம் இருக்கும். அந்த மாதிரி டெய்லி பூக்குங்க. கொஞ்சம் காணும் நான் தலைக்கும் வச்சுக்கிடுவேன், கொஞ்சம் காணும் பூவை வந்து ஃபோட்டோஸ்க்கும் போட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த வாக்கிங் போகிறத மறக்கவே மாட்டேங்க. எப்படியாச்சும் கொஞ்சம் உடம்பு குறையலையோ சரி, நம்ம நடக்கிறத கொஞ்சம் நடப்போம், நடந்தால் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குங்க, ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். சரின்ட்டு அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என்னடா இது இன்னையோட பரீட்சை முடிஞ்சுது, பிள்ளை லீவ் விட்டதுக்கப்புறமும் இப்படி படிக்குதுன்னு பார்க்குறீங்களா, ஹிந்தியில் ஏதோ படிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு ஹிந்தியை கேட்க சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஹிந்தியில் எனக்கு ரொம்பலாம் தெரியாது, 1, 2 தெரியும், அதை மட்டும் கேட்டேன் பார்த்துக்கோங்க கொஸ்டின். அவனுக்கு அதை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பறிச்சுட்டு வந்ததை பூ இவ்வளோ கணதாங்க பூத்துருந்துச்சு, ஒரு முழங்கிட்ட பூத்துருந்துச்சு. சீசன் டைமில் இதை விட அதிகமாகவும் பூ பூக்கும் பார்த்துக்கோங்க. கெட்டவே முடியாதுங்க, கெட்டுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி எப்போவுமே ஒரு நாளைக்குள்ளே பூவை அன்னைக்கு கட்டுற பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கு முந்தின நாள் உள்ள பூவை வந்து தலையில் வச்சுருப்பேன். ஒரு நாளைக்குள்ள பூவை நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். நைட்டு சமைச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டு சமைக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க. பிள்ளைங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டோம்னா, இனிமேல் தான் லீவு விட்டாச்சே, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதனால் அவங்க இஷ்டப்படியே எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்ட்டு இஷ்டப்படியே கேட்டாச்சு. நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நூடுல்ஸ் அன்றைக்கி கிண்ட ஆரம்பிச்சாச்சு. அங்கே நூடுல்ஸ் வந்து வேக போட்டிருந்தேன் தண்ணியில். அதுக்கப்புறம் 2 வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதை கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பாதி வாய்க்குலலாம் போயிடுச்சு. என் பையனும் வேறு அவனும் வந்து அப்பப்போ வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தான். சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாலும் சரி, எப்படியா சாப்பிட்டா சரி தான் அப்படின்னு சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடி நான் வந்து நூடுல்ஸுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு முட்டையை வந்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோசு, வெங்காயம், இந்த 3 தாங்க இருந்துச்சு. இந்த 3 தான் நான் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். அங்கே முட்டை நல்லா பொரிஞ்ச உடனே கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் பார்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 90% குக் ஆனால் போதும் பார்த்துக்கோங்க, ரொம்ப குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் நூடுல்ஸ் வந்து நம்ம வேக வச்சது நல்லா வெந்துருச்சு. அதையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலா வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தேன் ஒரு பாக்கெட்டு, அதில் ஒரு அரை பாக்கெட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸு, இது வந்து டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுவும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக மல்லி இலையை வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் நல்லா மேலே தூவி கிண்டி இறக்கிட்டோம்னா நூடுல்ஸு ரெடி. பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி நூடுல்ஸை செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சு கொடுக்கல, எனக்கு அதிகமாக இருக்குது உனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். பிள்ளைங்க நம்ம 2 பிள்ளைங்களுக்குமே நம்ம சேமாக தான் வச்சு கொடுப்போம். எங்கள் பாப்பா என்னடானா அவன் பிளேட்டில் மட்டும் நிறைய இருக்குது, என் பிளேட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா. 2 பேருக்குமே சமமாக தான் பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்ட்டு 2 பேருக்குமே சமமாக வச்சுட்டு வெள்ளரிக்காய் இருக்கிறதெல்லாம் தின்னாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வெள்ளரிக்காய் தான் வச்சுருக்கீங்க, 3 வெள்ளரிக்காய் தான் வச்சுருக்கீங்கன்னு 2 பேரும் கிண்டல் அடிச்சுட்டு கிடந்தவன். சரி சாப்பிடுங்க இருக்காது அப்படின்ட்டு 2 பேருக்கும் கொடுத்துட்டு ஒரு வாழைப்பழம் இதையும் கொடுத்து ஒரு டம்ளர் பால் அதையும் காய்ச்சி கொடுத்துருந்தேன்.
2 பேருமே சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட்டாச்சு கையோட. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் பாத்திரம் கழுவுறது எல்லாமே. அதையும் கழுவி முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்துச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாரி இருக்கும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வீட்ல வந்து நைட்டு எப்போவுமே பயிறு ஊற வச்சுருவேன். மறுநாள் காலையில பயிரை வச்சு சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி தட்டாம்பயிறு தாங்க ஊற வைக்கிறேன். தட்டாம்பயிரை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கலாம். இல்லைன்னா மறந்து போய் படுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் படுத்ததுக்கப்புறம் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனம் கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. சரின்னு அதுக்கப்புறம் அதையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படுக்க வரலாம் அப்படின்ட்டு பெட்ரூமில் கதவை அடைச்சிட்டு ஏசியை ஆன் பண்ணி விட்டுட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படுத்தா தான் இந்த வெயிலுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நல்லாவும் இருந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே என்னுடைய பழக்கம் ஒன்று குளிச்சிருவேன் கழுத்திக்கல, இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த குங்குமாதி தைலம் தாங்க அது டெய்லி போடுவேன். அதையும் நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு தூங்க போயிட்டேங்க. சரிங்க, ஓகே பாய், see you. இத்துடன் இந்த விளாக் முடியுது. ஓகே பாய்.